அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர். அத்தியாயம் அல் ஹுமஸா. மக்களை குறை கூறி இழிவுபடுத்தும் செயலை ஒரு பெருங்குற்றமாக கண்டு இவ்வசனம் எச்சரிக்கிறது என இவ்வசனத்திற்கான பொருளை பொதுமைப்படுத்தி நோக்கினோம். இது இவ்வசனம் தரும் பொருள் என்பதில் சந்தேகமில்லையாயினும் இந்த அத்தியாயம் இறங்கிய பின்னணியிலிருந்து நோக்கும்போது இவ்வசனமும் தொடர்ந்து வரும் அடுத்த வசனங்களும் மக்காவில் அப்போது காணப்பட்ட சூழல் ஒன்றை காட்டுகின்றன என புரிந்து கொள்ள முடிகிறது. அப்பின்னணியிலிருந்து இவ்வசனத்தையும் இந்த அத்தியாயத்தையும் புரிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தமது சீர்திருத்த பணிகளை முன்னெடுக்கிறார்கள். இறை வழிகாட்டலின் அந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார்கள். அது கடுமையான எதிர்ப்பை சம்பாதிக்கிறது. குறிப்பாக பணப்பலமும் அதன் விளைவான சமூக அந்தஸ்தும் பெற்றவர்களே கடுமையான எதிர்ப்பாளர்கள் ஆகிறார்கள். ஏனெனில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீர்திருத்த பணி தமது இருப்புக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது என்பதனை அவர்கள் மிகச்சரியாக புரிந்து கொண்டார்கள். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சீர்திருத்த பணியை ஒடுக்கி அவர்களது சிந்தனைகள் மக்கள் மத்தியில் பரவாது தடுக்க குறைசி தலைவர்கள் கையாண்ட உத்தி ஒரு மானசீக போரை முடக்கிவிட்டமையாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் பெரும்பாலும் ஏழைகள், அடிமைகள், சமூகத்தின் சாதாரண தர வர்க்கத்தினர் ஆவார்கள். எனவே அவர்களை இழிந்துரைத்து அவர்களது குற்றங்களை பரப்பி பரிஹசித்து மானசீக ரீதியாக அவர்களை வீழ்த்துவது இலகுவானதாகும். அதனை அவர்கள் செய்தார்கள். அதேவேளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதே வகையில் மக்களுக்கு மத்தியில் வீழ்த்துவதில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். சூனியக்காரன், பைத்தியக்காரன் இன்னொருவரிடமிருந்து பெற்று வந்து அதனை இறைவன் அறிவிப்பதாக சொல்பவர் சமூகத்தில் உயர்மட்டத்தினர் பலர் இருக்க இறைவன் இத்தகைய சாதாரண ஒருவரை தெரிவு செய்வானா என்று பலவாறு இட்டுக்கட்டி மக்கள் மத்தியில் கருத்துக்களை பரப்பி விடுவதில் அவர்கள் முனைந்து நின்றார்கள். எதிரிகள் முடுக்கிவிட்ட இந்த மானசீக போரை அல் குர்ஆன் பல இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளது. உதாரணத்திற்கு கீழ்வரும் 2 வசனங்களை மட்டும் தருகிறோம். குற்றச்செயல் புரியும் பாவிகள் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து சிரிக்கின்றனர். தம் பக்கத்தால் அவர்கள் நடந்து சென்றால் கையை காட்டி பரிஹசிக்கிறார்கள். 83வது சூரா 29-30 வசனங்கள். நிச்சயமாக அவர் பைத்தியக்காரனே என்று அவர்கள் சொல்கிறார்கள். 69வது சூரா 51வது வசனம். சீர்திருத்த பணியில் ஈடுபவர் மீது சேறு பூசி அவரது நடத்தையை இழிவுபடுத்தி காட்டி அவதூறுகளை பரப்பி சமூகத்தை விட்டு அவரை ஒதுக்கி விடுவது பொதுவாகவே சீர்திருத்த வரலாற்றில் அவதானிக்கப்படும் உண்மையாகும். அத்தகையதொரு நிலையையே இந்த அத்தியாயம் பிரதிபலிக்கிறது. இந்த வகையில் குறை சொல்வதையும் இழித்துரைத்தலையும் பொதுவாக சாடும் இந்த அத்தியாயம் அதேவேளை இக்கருத்து பின்னணியையும் கொண்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளப்பட வேண்டியதாகும். இனி தொடராக அடுத்த வசனங்களை நோக்குவோம். அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா. அவன் செல்வத்தை திரட்டி எண்ணி எண்ணி பார்க்கிறான். இழித்துரைத்து குறை கூறுவதை போக்காக கொண்டவன் யார் என விளக்கும் இவ்வசனமும் அடுத்த வசனமும் அவன் செல்வந்தன் என்று மட்டும் கூறாது அவனது மனநிலையையும் நுணுக்கமாக படம்பிடித்து காட்டுகிறது. திரட்டினான் என்ற கருத்தை கொடுக்கும் ஜமஅ என்ற பதத்தின் பிரயோகத்தை அல் குர்ஆனில் ஆராய்ந்து நோக்கும்போது வித்தியாசமான பல வகையானவற்றை திரட்டுதல் என்ற கருத்தை அது கொடுப்பதை அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் நீதி நியாயத்திற்கு உட்படாமலும் சட்ட ரீதியானதும் சட்டத்திற்கு உட்படாததும் திரட்டப்பட்ட செல்வம் என்ற கருத்தை இது கொடுக்கிறது. அதாவது இந்த செல்வந்தன் தனது செல்வத்தை திரட்டுகையில் நீதி நியாயம் என்று நோக்காது எல்லா வகையான வழிகளையும் கையாண்டு திரட்டினான் என புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து வரும் மால் என்ற சொல் இக்கருத்தை மேலும் வலியுறுத்துவதாகவே அமைகிறது. இச்சொல் குறிப்பிட்ட என்ற கருத்தை காட்டும் அல் என்ற விகுதியை நீக்கி பிரயோகிக்கப்பட்டிருப்பதனால் எந்த வகையான செல்வமாயினும் என்ற கருத்தை கொடுக்கிறது. தூய்மையற்ற செல்வம் என நோக்காது ஏற்கனவே குறிப்பிட்ட வகையில் எல்லா வகையான செல்வங்களையும் என்ற கருத்தை இது உறுதிப்படுத்துகிறது. எண்ணி எண்ணி பார்க்கிறான் என்ற பிரயோகம் அடிக்கடி பணத்தை எண்ணி பார்த்தல் என்ற கருத்தை கொடுக்கிறது. குறைந்து விடுமோ, நஷ்டம் போய்விட்டதோ என அவனிடம் அடிக்கடி எழும் பய உணர்வை இது காட்டுகிறது. அத்தோடு செல்வத்தின் மீதான பற்றையும் ஆசையையும் அதன் விளைவாக அதனை திரட்டுவதில் மூழ்கி இருப்பதையும் அது உணர்த்துகிறது. செல்வம் சுயநலம் கொண்டவனாக மனிதனை ஆக்கும். கருமியாகவும் அவன் இருப்பான். பெருமையையும் கர்வ உணர்வையும் அச்செல்வம் மனிதனில் வளர்க்கும். செல்வத்தை வாழ்வின் அடிப்படை பெருமானமாக கருதும் இத்தகையவர்கள் செல்வ பலமற்ற சாதாரண மனிதர்களை இழிவு கண்டு நோக்குவர். அவர்களை இழித்துரைப்பர், அவமானப்படுத்துவர், அவர்களை சொல்லி காட்டி பரிஹசிப்பர்.
செல்வத்தால் உருவாகும் இந்த மனப்போக்கையே முன்னைய வசனம், அதாவது அத்தியாயத்தின் 1வது வசனம் விளக்கியது. இக்கருத்தை மேலும் விளக்குகின்ற வகையில் அடுத்த வசனம் அமைந்துள்ளது. யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா. தனது செல்வம் தன்னை நிரந்தரமாக வாழச் செய்துவிடும் என அவன் நினைக்கின்றான். யஹ்சபு நினைக்கின்றான் என்ற இந்நிகழ்கால பிரயோகம் அல் குர்ஆனில் 31 இடங்களில் பாவிக்கப்படுகிறது. அந்த எல்லா இடங்களிலும் பிழையான எண்ணம், கணிப்பீடு என்றே அல் குர்ஆன் அச்சொல்லை பிரயோகிக்கிறது. அக்கருத்தையே இவ்விடத்திலும் அல் குர்ஆன் கொண்டுள்ளது. பணத்தால் பலவற்றை சாதிக்கும் மனிதன் மரணத்தை கூட சற்று பிற்படுத்துவதில் வெற்றி அடைகின்றேன் என காணும் மனிதன் செல்வம் தன்னை நிலையாக வாழச் செய்திடும் என்ற பிரமைக்கு உட்பட்டு விடுகிறான். ஆயினும் அது உண்மையல்ல என்று மனிதனே அறிவான். மனிதன் மரணித்து போவான். அவன் இப்பூமியில் நிரந்தரமாக வாழப்போவதில்லை என்பது திட்டவட்டமான எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஆனால் அந்த உண்மைக்கேற்ப மனிதன் வாழ்வதில்லை. குறிப்பாக பணப்பலம் மிக்கோரின் செயல்களும் பேச்சும் அவர்கள் இவ்வுலகில் நிரந்தரமாக வாழ முடியும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ என நினைக்க தோன்றும். இக்கருத்தையே இவ்வசனம் இங்கே தருகிறது. ஒரு சமூகத்தில் சாதாரண மக்களை இழிவு கண்கொண்டு நோக்கலும் அதுசார் நடத்தைகளும் எவ்வாறு தோன்றுகின்றன? சீர்திருத்த பணிக்கான எதிர்ப்பானது எங்கிருந்து தோன்றுகிறது? இந்த விடயங்களில் உள்ளார்ந்த காரணங்களை, அதாவது மனித மன உலகோடு சம்பந்தப்படும் காரணிகளை மிகச்சிறிய 2 வசனங்களில் அத்தியாயம் இங்கு விளக்குகிறது. இப்போது அடுத்து தண்டனையை விளக்க வருகிறது. அங்கே இத்தகைய போக்கும் நடத்தையும் கொண்டோருக்கான தண்டனை குற்றத்தின் பண்புக்கு நிகரான தண்டனையாக அமைவதை அவதானிக்க முடிகிறது. இனி அந்த வசனங்களை நோக்குவோம்.